السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن صدق الله العلي العليم. قال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உண்மை தோழர்கள் மீதும் உறுதுணையான குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் அவர்கள் உம்மத்து மக்களாகிய நம் அனைவர்கள் மீதும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய காலத்திலே எடுத்துக்கொண்ட மக்களை பார்த்தால் மக்களை கவனித்தவரை நாம் தெரிந்த விஷயம் என்னவென்றால், இன்றைய காலத்திலே மக்கள் அனைவருமே உலக கல்வி, இன்னும் பணம் சம்பாதிப்பது, அதை செலவழிப்பது, ஆடம்பரமான வாழ்க்கை, இன்னும் அதற்கு பிறகு தேவையான ஒரு வசதி வாய்ப்புகள் என்று அதன் பின்னாடியே ஓடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர அதில் சிறிதளவு கூட அதில் செலவு செய்யக்கூடிய முயற்சியிலும் அவர்களுடைய பங்களிப்பில் ஒரு சிறிதளவு கூட மார்க்க கல்வியை கற்பதின் பக்கம் அவர்கள் திருப்புவது கிடையாது. அதனுடைய முடிவு இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், ஒரு 15 வயது ஆன ஒரு சிறுவன் கூட ஒரு தொழுகையிலே ஓதக்கூடிய ஒரு அத்தியாயத்தை தெரியாதவனாக, நபிமார்களின் வரலாறு தெரியாதவனாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமிருந்த உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் தெரியாதவராக, அவரை பற்றி எந்தவித விஷயமும் தெரியாதவனாக வாழக்கூடிய சூழ்நிலை என்று உருவாகி வருகிறது. இதற்கு ஒரு பெரும்பாலான பங்கு பெற்றோர்களையே சாரும். பெற்றோர்களை கவனித்த வரையில் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், அவர்களிடத்தில் சென்று கேட்டால், என்னுடைய மகன் இதை தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, உலக கல்வியை நல்லபடியாக கற்றால்தான் அவன் அடுத்தடுத்த படிப்புகள் சென்று அவன் உயர்தனமான வேலையிலே சேர்ந்து அதிகமாக சம்பாதிப்பான், அதிகமாக சம்பாதித்தால் தான் எங்களுடைய பிரச்சனைகளாக சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்பதாக என்று ஒரு மன முடிவில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இன்று உருவாகி இருக்கின்றது. ஆனால் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் உண்டான அனைத்து நபிமார்கள், இன்னும் நபியர்களுடைய தோழர்கள் என அனைவரையுமே அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி வைத்தது இந்த இல்மை கொண்டுதான் என்பதை அவர்கள் அறிய மறுத்து விடுகின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படித்த உடனே அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை சஜ்தா செய்ய சொல்லி ஏவவில்லை. அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உலகத்தில் உண்டான அனைத்து வஸ்துக்களுடைய பெயரையும் கற்றுக் கொடுத்தான். அவர்களுக்கு இல்மி என்ற ஒரு தன்மையை அல்லாஹ் தஆலா சிறப்பாக அந்த ஒரு தன்மையை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்தான். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை அவர்களுக்கு சஜ்தா செய்யும்படி உத்தரவிட்டான் என்பதையெல்லாம் நாம் குர்ஆன் ஆயத்துக்களின் மூலமாக நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அப்படி மலக்குமார்கள் அத்தனை ஆயிரம் மலக்குமார்களை விடவும் ஒரு மனிதர் உயர்ந்தவராக இருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அவர் அந்த கற்ற கல்விதான் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியை கற்க இன்றைய மாணவ சமுதாயமும் சரி, அது அவர்களுடைய பெற்றோர்களும் சரி, மிகவும் அதிலே ஒரு கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், எனக்கு ஒருவர் ஒரு ஹர்ஃபை, ஒரு எழுத்தை கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னால் அவருக்கு நான் வாழ்நாள் முழுவதும் நான் அடிமையாக அவரிடத்தில் இருக்கின்றேன். அவர் என்னை விற்க வேண்டும் என்றால் விற்றுக்கொள்ளட்டும், அல்லது அவர் என்னை வேலை வாங்கினால் வாங்கிக் கொள்ளட்டும், அல்லது என்னை உரிமை விட்டாலும் விடட்டும் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். எந்த அளவிற்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயினால் அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி கூறும்போது இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள், ஆனா மதீனத்துல் இல்மி வ அலியுன் பாபுஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், நான் இல்மி என்னும் பட்டினமாவேன், நகரமாவேன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனுடைய தலைவாசல். அந்த அளவிற்கு நபியர்களினுடைய நபியர்கள் நாவல் இந்த சிறப்பை பெற்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறியிருக்கின்றார்கள். கல்வியிலே உயர்ந்தவராக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறியிருக்கின்றார்கள். கவனிக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு கூறியிருக்கின்றார்கள், அவருக்கு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு ஹர்ஃபை, ஒரு எழுத்தை அலிஃப் பா என்ற அந்த ஒரு எழுத்தை, அலிஃப் என்ற ஒரு எழுத்தை கற்றுக் கொடுத்து விட்டால் அந்த மனிதருக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். நாம் சிந்திக்க வேண்டும். அப்பொழுது சஹாபா பெருமக்கள் எந்த அளவிற்கு இல்முக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதாக.
இந்த இடத்திலே நான் ஒரு சம்பவத்தை கூற விரும்புகின்றேன். சமீப கால சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த உண்மை சம்பவம். நான் ஒரு சிறிதழிலே படித்தேன். என்னவென்றால், ஒரு தந்தை தன் மகனுக்கு சரியான முறையிலே மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்காமல் அதை வீணடித்துவிட்டு உலக கல்வியின் பக்கமே ஆர்வம் காட்டுகின்றார். இறுதியிலே அவன் மிகவும் பள்ளி பருவத்தை முடித்து ஒரு கல்லூரியிலே சென்று சேர்க்கின்றார்கள். சேர்த்ததும் அவனை அந்த கல்லூரி விடுதி ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்கும் காலத்திலே அந்த கல்லூரி ஒரு ஊரிலும் அவர்கள் பெற்றோர்கள் என்பது ஒரு ஊரில். ஒரு நாள் தன் மகனை பார்ப்பதற்காக வேண்டி அந்த தந்தை வருகின்றார். தன் தந்தை வரும் பொழுது அந்த மகன் தன்னுடைய நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றான். தன் தந்தையை பார்த்தவுடன் அவன் கொஞ்சம் தயக்கம் அடைகின்றான். தன் தந்தையை இவர்தான் தன் தந்தை என்று அவர் அறிமுகப்படுத்த அவனுக்கு வெட்கமாகின்றது. ஏனால் தான் அந்த உயர்வான ஒரு இடத்துல இருக்கின்றோம், படிப்புங்கிற அவன்கிட்ட அந்த கெத்து இருக்கு. ஆனால் தந்தை படிக்காதவர், எப்படி அவர்கிட்ட அறிமுகப்படுத்துறது ஒரு நினைப்பு அவனுக்கு. அப்போ தந்தை வரும்போது அந்த சக மாணவர்கள்லாம் கேட்குறாங்க, இவர் யாரு என்பதாக. அப்பொழுது அந்த மகன் தன் தந்தையை பார்த்து சற்றும் சிந்திக்காமல் சொல்கின்றான், ஹே இஸ் மை சர்வெண்ட். இப்படி ஹே இஸ் மை சர்வெண்ட், இவர் என்னுடைய வேலைக்காரர். தன் தந்தையை பார்த்து பெற்று வளர்த்து ஆளாக்கி தன் தந்தையை பார்த்து கூறுகின்றான், இவர் என்னுடைய வேலைக்காரன் என்பதாக. இதை அவருக்கு அப்பொழுது புரியவில்லை. தன் மகன் ஏதோ சொல்கிறான் என்பதாக சொல்லி விட்டுவிடுகின்றார். சிறிது நேரத்திற்கு வேறு ஒரு மாணவன் அந்த மகனுடைய தந்தையினிடத்தில் சென்று கேட்கிறார், நீங்கள் இவருக்கு யார் என்பதாக. அப்போது அவர் சொல்கின்றார், நான் இவருடைய தந்தை என்பார். அப்போ அந்த மாணவன் சொன்னானாம், நீங்கள் தந்தையா? ஆனால் உங்கள் மகன் உங்களை வேலைக்காரன் என்பதாக சொன்னானேன். அந்த நொடியில் பெரும் அதிர்ச்சி அடைகின்றார் அவருடைய தந்தை. எதனால் இந்த சூழ்நிலை? இஸ்லாத்திலும் மார்க்க கல்வியிலும் தன் தந்தைக்கு பெற்ற தாய் தந்தைக்கு எந்த அளவிற்கு நாம் கண்ணியம் தர வேண்டும் என்பதை அல்லாஹ் ரசூல் நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், தந்தையின் பொருத்தத்தில் அல்லாஹின் பொருத்தம் இருக்கின்றது, தந்தையின் கோபத்தில் அல்லாஹின் கோபம் இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தந்தையை பார்த்து சற்றும் சிந்திக்காமல் வேலைக்காரர் என்று சொல்ல மனம் எப்படி வந்தது? அல்லாஹ் தஆலா கால வாலிபர்களை, வாலிப சமுதாய பெண்களையும் அனைவரையும் நாம் பாதுகாப்பானாக. ஆமீன். இன்னும் தாய்மார்கள் நிலைமை இதைவிட மோசமாக இருக்கும். பெற்ற தாயை பார்த்து அவள் மிகவும் மோசமான வார்த்தைகளை திட்டுவது, இன்னும் ஒரு படி மேலே போய் அடித்து துன்புறுத்துவது, முதியோர் இல்லங்களில் சேர்ப்பது என்பதெல்லாம் இன்றைய காலத்திலே அதிகமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் மார்க்க கல்வியின் சரிவர கற்காததும் கற்றுக் கொடுக்காமல் இருந்ததாகத்தான் இருக்கின்றது. எனவே கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, நம் குழந்தைகளை உலக கல்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் மார்க்க கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாம் நல்ல ஒரு நல்லடியார்களாக மாற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கும் பொழுதும் கூட அதிகமாக செல்வங்களை கேட்கின்றோம். மௌத் என்றைக்கானாலும் மரணம் வரும் என்பதை அறிந்தும் கூட அதிகமான ஆயுள் காலத்தை நாம் கேட்கின்றோம். இன்னும் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு சொத்து இருந்தாலும் பத்தாது என்று அதில் வரக்கத்தை கேட்கின்றோம். வியாபாரங்களிலே, தொழில்துறைகளில் வளர்ச்சியை கேட்கின்றோம். குழந்தைகளிலே என்னுடைய முன்னேற்றத்தை கேட்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா நபியர்களுக்கு எப்படி துவா செய்ய கேட்டுக்கொண்டான் என்று தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான், குல் ரப்பி ஜித்னி இல்மா என்பதாக. யார் நபியே, நீங்கள் துவா கேளுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, என்னுடைய இல்மையை நீ அதிகப்படுத்திடுவாயாக என்பதாக துவா கேளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்திருக்கின்றானே. எனவே நாமும் நம் பிள்ளைகளுக்கு அந்த துவாவை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதிகமாக நம் பிள்ளைகளுக்காக நாமும் கல்வியின் வளர்ச்சிக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். எனவே அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மையும் என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இன்னும் இன்றைய கால சமுதாயத்தை, இளம் சமுதாயத்தையும் அனைவர்களையும் மார்க்க கல்வியிலும் சிறந்து விளங்கிட அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று துவாவோடு என்னுடைய வார்த்தையை முடிவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வஅலா ஆலி முஹம்மதி வபாரிக் வஸல்லி அலைஹி. அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம இன்னக அஃபுல் கரீம் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك علما نافعا آمين وعملا متقبلا ورزقا واسعا حلالا طيبا وشفاء من كل داء برحمتك يا أرحم الراحمين.
ربنا ربي زدني علما وفهما وتفهيما يا رب العالمين. யா அல்லாஹ் நாங்கள் அறிந்து அறியாமல் தெரிந்து தெரியாமல் செய்த சிறிய பெரிய பாவம் அனைத்து மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்கள் உஸ்தாத்மார்களுடன் பிறந்தவர்கள் உலக முஸ்லிம்கள் அனைவரும் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இன்றைய கால இளம் சமுதாயத்தினரை மார்க்க கல்வியின் பக்கம் நீ திருப்பி அனுப்புவாயாக. ஆமீன். அவர்களுக்கு அனைவருக்கும் ஹிதாயத்தினும் நேர்வழியை காட்டலை புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தளமாறி சென்று விடாமல் இருப்பதற்கு நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பேணி வாழக்கூடிய வாழ்வியங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அனைவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்தினால் நீரந்தும் வாக்கியங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் ஹலால் ஹராம் பேணி வாழக்கூடிய வாழ்வியங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நாளை மறுமையிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை இந்த வேகத்திற்கு அடக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த பணிவான துவாவை கண்முன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டினால் பதர் சுஹதாக்கள் போட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.